மீனராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்தார் இல்லையா? இப்போது 5ஆம் இடம் மிக யோகமான இடம், மிகவும் யோகமான இடம். அந்த வீட்டுக்கு அதிபதியே குரு பகவான், அவரே 5 சஞ்சரிக்கிறார். அது உச்சமடைகிறார். பூர்வ புண்ணிய சார், ரொம்ப கெட்டு போச்சு சார், எங்க தாத்தா சொத்து சார், எங்க பாட்டா சொத்து சார், பலனே அழிக்காம இருந்து சார், எல்லாம் சுமூகமா சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி எல்லாம் தங்கி வச்சுக்கூடிய சூழ்நிலை வரும். வீடு வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, செல்வம் வாங்குவீங்க, குழந்தைகளுக்கு எல்லாம் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் வரும், தெய்வீக அனுகூலங்கள் கூடும். இதுவரை கொஞ்சம் கஷ்டப்பட்டோமா? கொஞ்சம் என்ன சார், நல்லாவே கஷ்டப்பட்டோம். எத்தனை பிரச்சனை வந்ததா? தாயாருக்கு உடல்நிலையும் சரியில்லை. முக்கியமா தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை. அந்த பிரச்சனை இருந்துட்டு வந்ததா? அது இனி மறைஞ்சிரும், மாறிடும். குரு பகவான் மாற்றத்தை பண்ணி விடுவார். 5இல் குரு யோகத்தை கொடுத்தே தீர வேண்டும். புதிய தொழில் தொடங்கலாம், ஏற்றுமதி செய்யலாம், இறக்குமதி செய்யலாம், வெளிநாடு போகலாம். என் பையன் சார் வெளிநாடு போகணும், தாராளமா அனுப்பிங்க, படிச்சுட்டு வந்துருவாரு, வெற்றி கிடைக்கும். நான் வெளிநாடு போறேன் சார், தொழில் செய்ய போறேன் சார், தாராளமா செய்யலாம். எக்ஸ்போர்ட் பண்றேன், இம்போர்ட் பண்றேன் சார், தாராளமா பண்ணும். வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. விவசாயம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு நலம் பயக்கும். விவசாயம் சார்ந்த தொழில்கள் நலம் பயக்கும். பொருளாதார ஈடுபாடு, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், பொருளாதார தேக்க நிலை, மந்த நிலை எல்லாம் மறையக்கூடிய பொன்னான காலம் இந்த பொற்காலம். ஜெயிச்சிருவீங்க. இப்போ போராடிட்டே இருக்கிற சார், ஒவ்வொரு தாட்டியும் குரு பயிற்சி வருது, ஒவ்வொரு தாட்டியும் குரு பயிற்சி பலன்கள் சொல்றாங்க, நல்லது நடக்கும், கெடு பலன்கள் குறையணும். எனக்கு இது வரைக்கும் 5-6 பேர் குரு பயிற்சி பார்த்துட்டேன் சார், எதுவுமே நடக்கல. இப்பதான் நீங்க சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணு. யோகமான திசை நடக்குதா, அவயோகமான திசை நடக்குதா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணு. குரு திசை சார், எனக்கு குருவே நடக்குது, ஓகே, குரு திசை நடத்துது. உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ 3ஆம் இடத்துலயோ உட்காந்து குரு திசை நடத்தினா என்ன சார் பண்ணும்? மறைவு ஸ்தானம் இல்லையா? அப்ப குரு எப்படி நன்மை கொடுப்பாரு? இதைத்தான் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம என்ன சொல்றோம்? ராகு கெட்டவன், கேது பகவான் கெட்டவன். அப்ப எத்தனையோ ஜாதகத்துல கேது யோகத்தை பண்றதை பார்த்திருக்கிறோமா? ராகு பகவான் யோகத்தை பண்றதை பார்த்திருக்கிறோமா? அப்போ எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் நின்னால் நமக்கு சுப பலன்களை கொடுப்பார் என்பதை தங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நாளில், எந்த நாமயோகத்தில், என்ன திதி, என்ன காரணம், இது எல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு முடக்காதிபதி திசை நடக்குதா? உங்களுடைய முடக்கு நட்சத்திரம் என்ன? அவயோகம் யாரு? அவயோக நட்சத்திரம் என்ன? யோகாதிபதி யாரு? யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன? உங்களுக்கு கர்ணாதிபதி யாரு? கர்ணம் தப்பினால் மரணம். அப்ப கர்ணாதிபதி தான் நம்மளை காப்பாற்றுவார். அப்ப அந்த கர்ணாதிபதியை வலுப்படுத்தணும், யோகாதிபதியை வலுப்படுத்தணும். அப்ப இவங்களுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் எல்லாம் எங்க இருக்கு? இப்ப குரு பயிற்சி வந்துடுது சார், நாம் சொல்லிட்டோம், 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு, நல்லா இருக்குது, தாராளமா நீங்க செய்யலாம். ஆனா அந்த குருவே அவயோகியாகி திசை நடத்தினான்னு என்ன பண்ணலாம்? எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த குரு நன்மை பயக்குமா? குரு கெட்டு போயிட்டார், சுபத்தன்மை வாய்ந்த கிரகம் கெட்டு போச்சு, நமக்கு எப்படி நன்மை கிடைக்கும்? தெரியாது. குரு திசை எத்தனை வருஷம் சாமி? 16 வருடம். குரு பயிற்சி 12 வருடம். 12 வருடம் சுத்தி வந்துடும். நமக்கு நன்மை நடக்கல, நன்மை நடக்கல, நன்மை நடக்கல, போராடுற சார். 10 வருஷமா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சார். ஏன்? என்ன காரணம்? குரு உங்க ஜாதகத்துல வேலை செஞ்சாரா, செய்யலையா அப்படிங்கிறத பார்க்கணும்ல, அதை சரி செய்யணும்ல. அப்ப அதுதான் நன்மை வைக்கக்கூடிய இடம். தெரிஞ்சுக்கணும் எந்த இடம் வேலை செய்யணும், எந்த இடம் வேலை செய்யணும். அப்போ உங்களுடைய குரு பகவான் உங்க ஜாதகத்தில் எங்க இருக்கிறார்? முடக்காதிபதி திசை நடக்கிறதா இல்ல அவயோக திசை நடக்கிறதா என்பதை பார்த்து விட்டு முடிவு செய்கிறார். உங்களுடைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் செய்து உங்களுடைய ஜோதிட சம்பந்தப்பட்ட விளக்கங்களை நீங்கள் தீர்த்துக் கொள்ளலாம். வியாழக்கிழமை தோறும் அல்லது குரு வரையிலே அல்லது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி வரும் நாளில் குரு நட்சத்திரத்தில் குரு பகவானுக்கு, நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை, முல்லைப்பூ, மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபட்டு வாங்க. இலுப்பை எண்ணெயில தீபம் போடுங்க, சிகப்பு திரியில போடுங்க, உங்களுக்கு நன்மை பயக்கும். இந்த குரு 5ஆம் இடத்திலிருந்து ராஜயோக பலனை தர காத்து கொண்டிருக்கிறார். இந்த குருவருளும் இறைவனுடைய அருளும் அருள் கடாட்சமும் இந்த ஆண்டு உங்களுக்கு மீனராசிக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது. அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மீனராசி நேயர்கள், நீங்கள் ஆன்மீக பயணம் செல்லலாம், சுற்றுலா செல்லலாம், இறை வழிபாடு மேற்கொள்ளலாம். ஒரு கோயில் கட்டுறோம், புனித காரியங்கள் செய்யறோம், தாராளமா செய்யலாம். தலைமை பதவி தேடி வரும்.
ஒரு ஆளுமை திறன் வரும், புதிய தொழில் தொடங்கலாம், நல்ல வருமானம் கிடைக்கும், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், வேற தொழில் தொடங்கலாம், புதிய தொழில் தொடங்கலாம். இந்த தொழில் பண்ற சார், அடுத்த தொழில் தாராளமா பண்ணலாம். அரசாங்க வேலைக்கு வாய்ப்பு, டிஎன்பிஎஸ்சி எழுதணும் சார், குரூப் 2 எழுதணும் சார், அரசாங்க சம்பந்தப்பட்டமான பணிகள், அரசாங்க வேலைகள் கிடைக்கும், அரசாங்கம் மூலமாக நன்மைகளும் கிடைக்கும் காலம் இது. அப்போ உங்களுக்கு தொழில் வலுக்கும், ஆன்மீக பயணம் போலாம், ஒரு தலைமை பொறுப்பேற்று நடத்தலாம், வருமானத்தை பெருக்கலாம். அப்ப ராஜயோகத்தை குரு கொடுக்குதா? இது யோகமான காலமா? ஒரு அசுர பலம் கிடைக்குமா? இந்த குருவோட இறை அருளும் பெற்று சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஏன்னா குருவே ராசிநாதன், அவரு 10ஆம் இடத்துக்கு தொழில்காரகன், தொழிலுக்கு அதிபதி. அவர் உச்சமடைறாரா 5ல. அப்ப பூர்வ புண்ணியத்துல ஒரு மாற்றம். ஒரு பூர்வ புண்ணியத்துல வரைக்கும் வீடு கட்டல, ஒரு தொழில் பண்ணல, எனக்கு வீடு இருக்கு சார், ஒரு 4 ஏக்கர் இருக்கு சார், இல்ல ஒரு பிசினஸ் பண்ணலாம் சார், பண்ணலாம். அதுக்கு உண்டான காலமும் வந்து விட்டு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கு. குழந்தைகளுக்கு திருமணமாகும், அனைத்து தடைகளும் விலகும் காலம். உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். இந்த குரு திருவருளோடு இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மை பயக்கும் ஆண்டாக வருகிறது. இதை அனைவரும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறக்கட்டும். நன்றி, வணக்கம். பிஎஸ் கிராண்ட் பக்தி சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பதில் கேசவன் ஐயா. வாழ்க வளமுடன். இதுவரை ஜோதிடத்தில் வெளிவராத ரகசியங்கள், திதி, நாமயோகம், கர்ணம், வைநாசிகம், உங்களுடைய யோகாதிபதி, அவயோகி, முடக்கு நட்சத்திரம், இதுகளை எல்லாம் பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் எங்கெங்கு இருக்கிறது, இவைகளை எல்லாம் எப்படி வழிபடலாம், எந்த நாளில் வழிபடலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் திதி வழியாகத்தான் வேலை செய்யும். விதியை மாத்தணும்னா ஒரு மதி வேணும். அப்ப விதி மதி நம்ம கதி. கண்டிப்பா நம்ம விதியை மாற்றிக்கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.